நம்ம குழந்த இருந்தால் குழந்த பற்றியே தான் எப்போவும் நினச்சிட்டே இருப்போம். குழந்தைக்கு இப்போ என்ன சமைக்கலாம், குழந்தை ஸ்கூல்லேருந்து எப்போ வரும், ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் குழந்தைக்கு, திருப்பி நாளைக்கு காலைல அதே ரொட்டீன், மறுபடியும் மறுபடியும் இதே ரொட்டீன். ஆனால் பெருசானப்புறம் அந்த குழந்தை மாறும். அதுக்கு வேறு யாரையாவது பிடிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கணும். சின்ன வயசில் நான் இருந்த மாதிரி என் பையன் என்கிட்ட இல்லை, என் கூட பேசவே மாட்டேங்கிறான், அவன் ஒய்ஃப் கூட தான் எப்போ பார்த்தாலும் வெளில போகிறான்னா, அதுதான் உலகம், அதுதான் ரியாலிட்டி. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களையும் டார்ச்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் மன கஷ்டத்தை வர வச்சுக்கிட்டு அதனால் ரொம்ப அட்டாச்சாக இருக்காதீங்க. ஒரு நாள் இந்த குழந்தை உங்களை விட்டு வேறு ஒருத்தரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு நிஜத்தை புரிஞ்சுக்கோங்க.